ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் நான் ராஜி வந்து ஆடுமான்னு சொன்னதை பார்க்கணுமே, அதுக்கப்புறம் மாரியம்மா பாட்டுக்கு சும்மா மங்களகரமாக வேறு லெவலில் ஆடிட்டோமா அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு ஆடிச்சுன்னா பார்த்துக்கோங்க, யாரும் எதிர்பார்க்காம சும்மா தீச்சட்டியெல்லாம் பூச்சட்டி கணக்காக வேறு லெவலில் தூக்கி வேறு லெவலில் ஆடிட்டியேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. வெறித்தனமான ஆட்டம், வேறு லெவல் ஆட்டம் அப்படின்றாங்க. சரி, இதுதான் இப்படி போயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கிறது நம்ம ராஜி, அடுத்து நவீன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சூப்பராக ஆடிட்டோமோ, நம்ம பேரை ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்க. ஐயோ கோபாலு, ஒரு வழியாக போகாதடா, நமக்கு 2வது ப்ரைஸ் தான் முக்கியம், கப்பு முக்கிய பீலு அப்படின்னு மனசில் தோண்டிடுச்சு போல். அதுக்கப்புறம் ராஜி என்னாச்சு இப்படி வா போயிடலாம் கோமதி அம்மா ஒரு பக்கம் கூப்பிட, கதிர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்து இவங்க நிற்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஸ்டேஜில் ஆடுங்க, யார் வின் பண்ணுறாங்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? நாட்டுக்குத்து பாட்டில் எல்லாரும் சேர்ந்து கீழே விழுந்துருவாங்க, கடைசியில் 2 ஹீரோ மட்டும் நிற்பாங்களே, அந்த மாதிரி நம்ம ராஜி நிற்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே திடீர்னு மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறாங்க. கேட்டால் ஸ்டெப்பை மறந்துட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்த பொண்ணு ஏமா அப்படி ஆகிட்டா, எல்லாரும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, கடைசியில் 2nd ப்ரைஸ் வந்துட்டேமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை வாங்கிட்டு இவங்க அடிச்சதை பார்க்கணுமே, எஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே அப்போ தான் நம்ம கதிருக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்தாண்டு திரும்பி பார்த்தா, இங்கே பாருடா அந்த பைக்குக்கு தான் ஆசைப்பட்டா, அதுவும் நீ ஓட்டுறதுக்காக, நீ தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல. இந்த பைக்கை பார்த்தோன்னே என் ட்ரீம் பைக் வாங்கி கொடுக்க முடியுமான்னு நினச்சது வாங்கி கொடுத்து காமிச்சிட்டாடா, வேறு லெவல்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போது ஒரு நிமிஷம் காதல் மலர்ந்துருச்சு நம்ம கதிரோட மனசில். அப்படியே வெடிச்சது பாருங்க, லவ் முளைச்சது பாருங்க. ஐயா இவங்க ரொமான்ஸ் இனிமேட்டுக்கு பின்னி பெடல இருக்க போகுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம தங்கமயில் பாட